ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் ஷென்னை காட்டுறாங்க. அவள் ஒரு சூப்பரான பாக்ஸர். அவள் ஆக்சுவலி இப்போ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா போல். அவளோட ஆப்போனண்ட்டை அவள் நாக் அவுட் பண்ணி அங்கே வின் பண்ணிடுறா. அவளுக்கு ட்ராஃபியுமே கொடுக்குறாங்க. அவள் ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்கா. ஸோ வின் பண்ணனால அவளுக்கு ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அவள் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிடுறா. ஸோ அவள் வாஷ்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஒரு ரூம்குள்ளே போய் லாக் பண்ணிக்கிறேன். அங்கே வேகமாக ஒரு பொண்ணு வந்துட்டு நீ கதவை தோற அப்படின்னு சொல்லி தட்டிட்டு இருக்கா. ஆக்சுவலி உள்ளே வந்து நம்ம ஹீரோ சாங் இருக்கான் போல். அவன் கூட இந்த பொண்ணு தப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரக் கொடுத்து உள்ளே வச்சுருந்துருக்கா. இவ போகிறதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் உள்ளே போயிட்டா போல். ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்துட்டு யாருன்னு தெரியாமல் அவங்க ரெண்டு பேரும் அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்டு ஐயோ இது யாருன்னே தெரியாமல் நான் என்ன வேலை பார்த்துருக்கேன், நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டு இருக்கா. பார்த்தா வெளியில் வந்து அங்கே ரிப்போர்ட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு போல். அவங்க உள்ளே வந்துட்டு இதுதான் உங்கள் பாய் ஃப்ரெண்டா, நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போகிறேன் அப்படின்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து அவளுக்கு தலையில் அடிபட்டுருது. ஸோ அங்கே ஆம்புலன்ஸில் வந்து அவளை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இறங்கி வந்துட்டு அந்த பொண்ணு யாராக இருக்கும், நான் வந்து கண்டிப்பாக தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசித்துட்டு இருக்கான். இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு அங்கே ஒரு ஸ்வீப்பர் மாதிரி வேஷம் போட்டுட்டு அவங்க க்ளீன் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் போடுறாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம ஹீரோக்கு மேரேஜில் இஷ்டமே இல்லை போல். ஸோ இவங்களே ஒரு நல்ல பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த வழியில் ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கா. அவன் மேலே வேணும்னு இடித்து அவங்க கீழே விழுந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கி விடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பொண்ணு ஐயோ உன்னை போய் நான் டச் கூட பண்ண மாட்டேன், உன் மேலே கேவலமான ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஐயோ உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விட்டுட்டு அவங்களுக்காக அவங்க கையில் இருந்த கவரில் இருக்க திங்ஸையுமே எடுத்து கொடுக்குறா. அப்போது ஹீரோவோட அம்மா வந்துட்டு உனக்கு என் மேலே எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வரலையா அப்படின்னு கேட்கும்போது அவள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் எப்போவுமே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் தான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா கீழே விழுந்தனால அவங்களுக்கு கொஞ்சம் முதுகில் அடிபட்டிருக்கும் போல். ஸோ அவங்கள கொண்டு போய் அவள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறா. நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு ஹீரோனை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க சொல்கிறாங்க என்னோட பையன் ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஇஓ, நான் அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்ருக்கேன், உனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலைல்ல, நீ என்னோட பையனை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் வலைய ரெண்டுத்தெல்லாம் கேட்டுடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படினாலும் பணக்காரன்னு சொன்னால் தான் எந்த பொண்ணாலும் ஒத்துப்பா, இப்போ நான் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி உள்ளே போக போகிறேன் அப்படின்னு அவன் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவன் உள்ளே போகிறான் நார்மலான பர்சன் மாதிரி. அங்கே அவங்க அம்மா பார்த்துட்டு டே நீ என்னடா இப்படி வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுமே எந்திரிச்சு அவனுக்கு ஹாய் சொல்கிறா. அப்போது அவங்க அம்மா ஒரு சிஇஓ நீ இப்படியா வருவ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஆக்சுவலி நான் ஒன்றும் சிஇஓலாம் இல்லை, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், சும்மா அவங்களுக்கு எடுபடி மாதிரி, எங்கள் அம்மாவுக்கு உடனே நான் தான் அந்த கம்பெனிக்கு சிஇஓன்னு நினைப்பேன், அதனால தான் அவங்க இந்த மாதிரி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குற. ஆக்சுவலி அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க போல். அவங்க அப்பா அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்கள மேரேஜ் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து நம்ம ஹீரோயினை பிடிக்காது. ஸோ அவங்க அப்பாவும் சேர்ந்துட்டு அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் போல், அவனும் சேர்ந்து ஹீரோயினை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ அவளுமே ஓகே சொல்லிடுறா. அவங்க ரெண்டு பேரும் போய் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கேட்குறான் நீ என்ன அதுக்குள்ளே ஓகே சொல்லிட்ட, ஒரு வேளை நான் சம்பாதிக்கவே இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ ஏன் கவலைப்படுற, இப்போ உன்கிட்ட சேலரி கம்மியாக வந்துச்சுன்னா நான் வேலைக்கு போகிறேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ரிசப்ஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பான் போல். அவங்க ரிங்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜாவும் இருக்கா. நம்ம ஹீரோ அவளுக்கு கொடுத்துருக்க நெக்லஸை பார்த்துட்டு இதெல்லாம் இப்போ வந்து நியூ எடிஷன் மாதிரியே இருக்குது, இது ஃபுல்லாகவே கோல்டால் பண்ணதா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் தான் ஸ்ட்ராங்காக நம்புறாள் நம்ம ஹீரோ ஒரு சிஇஓ கிடையாது அப்படின்னு. ஸோ ஃப்ரெண்டு கிட்ட இல்லை அவன் வந்து சும்மா ஃபேக் தான் ரெடி பண்ணியிருப்பான், அவன்கிட்ட ஏது இவ்வளோ காசு, அவனே பாவம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது
அங்கே அந்த ஸ்டெப் மதருக்கும் அவங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு போல் இந்த மாதிரி ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்க போகிறா அப்படின்னு. அவங்க வேறு யாருக்கோ இவளை மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு காசு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மேரேஜை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஆமாம் நீங்களாம் யார் என்கிட்ட இப்படி சொல்கிறதுக்கு, நீங்கள் என்னை வளர்த்தீங்களா, நானாக தான் என்னை பார்த்துக்கிட்டேன், ஸோ உங்களோட இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு என்ன வேணுமோ அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு அவங்கள அங்கேருந்து அனுப்பி விட்டுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னோட மருமகளுக்கு நான் நிறைய ப்ராப்பர்ட்டிஸும் சில கோல்டு பிஸ்கெட்டும் தர போகிறேன் அப்படின்னு. நம்ம ஹீரோ, அம்மா நீங்கள் வேறு சும்மா இருங்க, அவகிட்ட நான் ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு இருக்கேன், அதையே நீங்கள் தெரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் வந்தாரா, ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ரிங்கையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தா சில ரவுடிஸ்லாம் வந்துட்டு இந்த மேரேஜ் நடக்காது அப்படின்னு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்ம ஹீரோயினை ரொம்ப லோவாக பேசிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜாவ் இருக்கால அவ கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. உன்னை விட இவ்வளோ அழகாக இருக்கா, இப்போ இவ்வளோ கிட்னாப் பண்ணிட்டு போக வேண்டியதா அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோ அடிக்க போகும்போது ஹீரோயின் இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவள் தனியால் எல்லாத்தையும் பயங்கரமாக அடிச்சிடுறா. ஸோ அவங்க விழுந்ததில்ல, அந்த அம்மா கையில் வச்சுருந்த கோல்ட் பிஸ்கெட் அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கீழே விழுந்துருது. அவங்க எல்லாரும் வேகமாக தப்பிச்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்ன இது இவ்வளோ பணம் எப்படி நம்மக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஃபேக் அப்படின்னு போய் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் தான் அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா போல். ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு ஏழை நினச்சிட்டு இருக்கால, அதனால அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட ட்ராஃபிஸ்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ, நீ ஒரு பாக்ஸரா, அப்போ நான் தப்பு பண்ணால் நீ என்னையும் அடிப்ப போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவங்க அப்படியே பேசிட்டு சோஃபாவில் உட்காரும் போது தடுக்கி நம்ம ஹீரோ மேலே விழுந்துடுறா. ஸோ அதனால் அவங்களுக்குள்ள ஆக்சிடெண்ட்டாக கிஸ்ஸும் ஆகிடுது. அப்புறம் ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி ஷை ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணிவிட்டு, உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுல, ஸோ கண்டிப்பாக நாளைக்கு நீ எங்களுக்கு ட்ரீட் வைக்கணும், நாளைக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட நாளைக்கு நீயும் என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ நைட் தூங்க போகும்போது நம்ம ஹீரோ அசிஸ்டண்ட்க்கு கால் பண்ணிவிட்டு, நாளைக்கு எனக்கு பதிலாக எல்லா வேலையும் நீ பார்த்துரு, பிகாஸ் நான் வந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பிளேஸ்க்கு போயிடுறா போல். அங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோயின் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கிடையாது. எல்லாருமே ஹீரோயின் வந்து எப்படியாச்சும் ரொம்பவே ஏழையாக போயிடணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுறான். அவனை பார்த்தோன்னே அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு ஆள் வந்துட்டு, ஐயோ நானே ஒரு கம்பெனிக்கு சிஇஓ, நீங்கள் வந்து லாங்ஃபெனோட கம்பெனிக்கு தானே சிஇஓ சாங், நீங்கள் எனக்கு தெரியும், நான் உங்ககிட்ட தான் கான்ட்ராக்ட் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட போய் சொல்லியிருக்கான்ல, அதனால ஐயோ நான் ஒன்றும் அவ்வளோலாம் கிடையாது, நான் ஒரு கம்பெனியில் சும்மா எடுபுடி வேலை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும், ஆமாம் இந்த ஷென்க்கு போய் எப்படி இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க முடியும், அவரை போய் எவ்வளோ பெரிய ஆள், அவரை போய் நீன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா அங்கே வெயிட்டர்ஸ் வந்துடுறாங்க. பார்த்தா அங்கே இருக்க யாருக்குமே அதில் இருக்க ரீட் பண்ண தெரியல, பிகாஸ் அதில் இருக்கிறது எல்லாமே இங்கிலீஷில் இருந்திருக்கும் போல். நம்ம ஹீரோ தான் ஆர்டர் பண்ணுறான். எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, இன்க்ளூடிங் நம்ம ஹீரோயினுக்குமே. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எடுத்துருவதுக்காக போன உடனே அங்கே சியான்னு ஒருத்தி இருக்கா, அவள் வந்துட்டு ஒரு நெக்லஸ் போட்டுட்டு, இங்கே பாருங்கள் இதுட்டு பாய் ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணா அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி அதெல்லாம் ஃபேக் போல், ஆனால் அவள் 2 மில்லியன் அப்படின்னு போய் சொல்கிறா. அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் எந்திரிச்சு நம்ம ஹீரோயின் கிட்டே வந்துட்டு, உனக்கு இது வேண்டுமா, நீ போட்டு பார்க்குறியா அப்படின்னு கேட்கும்போது அவள் எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே அவளை தள்ளி விட்ட மாதிரி கீழே அந்த நெக்லஸை போடுற மாதிரி போயிட்டு அவள் வந்து அப்படியே நம்ம ஹீரோயினோட பேக்கில் போட்டு விட்டுறா. உடனே அவள், என் கையில் இருந்த நெக்லஸ் எங்கே போச்சுன்னு தெரியல, இவ தான் திருடி இருக்கணும், இந்த மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டு அவள் எடுத்துருக்கணும் அப்படின்னு பேசுகிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, எனக்கு முன்னாடியே அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன், நான் ஏன் உன்னை தான் திருட போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது அவள், இரு நான் உன் பர்ஸில் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறா. பார்த்தா உள்ளதாக இருக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு, இதெல்லாம் பழைய காலத்தில் வந்து போட்டுட்ருக்கு, உனக்கு எவ்வளோ பணம் வேணும் சொல்லு நான் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் எனக்கு 2 மில்லியன் வேணும் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ, இதுக்கு வந்து 20,000 தான் வரும், நான் அதை மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்னு 20,000 மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சு போயிட்டு வச்சுருக்கிறது ஃபேக் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு
அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின ரொம்ப லோவா பேசிட்டாங்க அப்படின்னு அவளுக்காக நெக்லஸ், பிரேஸ்லெட், ரொம்பவே காஸ்ட்லியான பேக் எல்லாத்தையுமே அவன் கொண்டு வர சொல்லிடுறான். அங்க அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ உண்மைக்குமே இவன் ரொம்ப பணக்காரன் தானா அப்படின்னு. அப்போ அந்த சியாவோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு, "என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து போய் தான் சொன்னா. அது ஒரிஜினலானது கிடையாது. நாங்க வந்து தப்பு பண்ணிட்டோம். என்னை மன்னிச்சிடுங்க" அப்படின்னு அவன் கீழே விழுந்து கும்பிட்டுட்டு அவளை அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறான். ஸோ வெளியில் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "உனக்கு ஏது இவ்வளோ காசு? நீ என்கிட்ட எதுவும் போய் சொல்லிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, "அப்படிலாம் எதுவும் கிடையாது. என்கிட்ட லைஃப் டைம் சேவிங்ஸ் இருந்துச்சு. அதை வச்சு தான் உனக்கு நான் வாங்கி தந்தேன்" அப்படின்னு போய் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோயினோட அப்பாவோட வீட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து சில ரவுடிஸை அடிச்சா இல்லையா, அவங்களாம் வந்துட்டு, "ஏன் நீலாம் ஒரு மனுஷனா? உன் பொண்ணு ஒரு பாக்ஸர்னு எதுக்கு நீ எங்ககிட்ட சொல்லலை? அவள் தனியாலாம் போட்டு எங்களை எப்படி வெளுத்துருக்கா பாரு, ஒழுங்கா எங்களுக்கு காம்பன்சேஷன் கொடு" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவர் வந்துட்டு, "என்கிட்ட பணம்லாம் இல்லை" அப்படின்னு சொல்லும்போது அவன், "பணம் இல்லையா? அப்புறம் எங்களை மட்டும் அடி வாங்க விட்டுருக்க. ஒழுங்கா எங்களுக்கு பணம் தரலனா நான் இந்த வீடே இல்லாமல் பண்ணிடுவேன்" அப்படின்னு மிரட்டிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஹீரோவை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம ஹீரோவை உட்கார சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறான். அப்போ அவர், "ஒழுங்கா நீ என்னோட பொண்ணு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடு" அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, "அது மட்டும் என்னால் பண்ண முடியாது. நான் உங்கள் பொண்ணை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர், "நீ வந்து என் பொண்ணுக்கு டவுரி பணமும் கொடுக்கல. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது" அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, "உங்களுக்கு பணம் தான் வேணுமா? உங்களுக்கு எவ்வளோ வேணும்?" அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு அவர் வந்து 1 மில்லியன் கொடு அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோ கால் பண்ணிவிட்டு 1 மில்லியனை வந்து ரெடி பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவர், "இல்லை இல்லை, எனக்கு 2 மில்லியன் வேணும், இல்லை எனக்கு 3 மில்லியன் வேணும்" அப்படின்னு கூட்டிகிட்டே போகிறாரு. நம்ம ஹீரோக்கு புரிஞ்சுக்கிறது இவர் வந்து பணத்து மேலே ரொம்ப கிரீடியாக இருக்காரு அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்துட்டு, "நான் பணத்தை கொடுத்தாலுமே அதை வாங்கிக்கிற அளவுக்கு நீங்கள் ஒருத்தல நினைக்கிறேன்" அப்படின்னு சொன்ன உடனே அவர், "என்னடா நீ சொன்ன" அப்படின்னு அவர் அடிக்கிறதுக்காக போகிறாரு. அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "நீங்கள் என் ஹஸ்பண்ட் அடிக்கிறதுக்கு யார்? தேவையில்லாமல் இங்கே சீன் கிரியேட் பண்ணாமல் இங்கேருந்து போங்க. எங்கள் கிட்டேருந்து ஒரு பைசா உங்களுக்கு தரமாட்டோம்" அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அவரை அனுப்பி விட்டுறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப இமோஷனல் ஆகிட்டு அங்கே அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்போ ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் என்னை யாருமே நல்லா பார்த்துக்கல. நான் என்னமோ பணத்தை சம்பாதிக்கிற மெஷின் மாதிரி என்னை யூஸ் பண்ணாங்க. எனக்கு இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சிட்டாரு. ஆனால் இப்போவுமே அவங்க வந்து இதே மாதிரியே பிஹேவ் பண்ணால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது" அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, "நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ வந்து ஏன் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நான் தான் இருக்கேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்புறம் நைட் போல் ஹீரோவோட அம்மா அவங்க வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க போல். ஸோ 2 பேரும் சேர்ந்து எல்லாருமே டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் அவங்க அம்மா வந்து, "ஒரே ரூமில் நீங்கள் வந்து ஒரே பெட்டில் தான் தூங்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 2 பேரும் தூங்குனதுக்கப்புறம் அங்கே எல்லாருமே, "எனக்கு ஒரு கிராண்ட் சைல்டு வேகமாக வரணும்" அப்படின்னு போயிடுறாங்க. 2 பேத்துக்குமே தூக்கமே வர மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தா ரூமில் லைட் எரியுது. நம்ம ஹீரோ என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா. "எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது" அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்துட்டு, "ஐயோ, ஒரு பாக்ஸரை மேரேஜ் பண்ணது தப்பாக இருக்கும் போலயே. ஓ பாரு, எந்நேரம் உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வெளியே இருந்து கேட்டுட்டு, இவங்க ஹனிமூன் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க போல், எனக்கு வேகமாகவே ஒரு கிராண்ட் சில்ட்ரன் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பும்போது ஹீரோவோட அம்மா வந்துட்டு அவளுக்கு ஒரு ப்ரைஸ்லெட்டை கிஃப்ட் பண்ணிவிட்டு, "இது உனக்காகவே நான் டிசைன் பண்ணி வாங்கினேன். இதை கண்டிப்பாக நீ போட்டுக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து, "இதை பார்க்கவே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. எனக்கு இது வேண்டாம்" அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, "உனக்காக தானே ஆசைப்பட்டு வாங்கியிருக்காங்க, நீ வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லிடுறான். அங்கே அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட, "உங்கள் ஒய்ஃபை நம்மளோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, "என்னை விட அவங்களுக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஜிம்க்கு போகிற போல். அங்கே போனால் அந்த ஜிம் மாஸ்டர் வந்துட்டு, "நீ வந்து இங்கே என்ன ட்ரெஸ் போடணுமோ அதை தான் போடணும். வீட்டில் இருக்கும்போது ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசுகிறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் அப்போ தான் வந்திருப்பா போல். அதுக்கே ஓவராக பேசுகிறான். அங்கே ஷாஷான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் பாரு, அவள் அந்த ட்ரெஸ்ஸில் கூட அழகாகவே ஒர்க் அவுட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வளைஞ்சு வளைஞ்சு பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டே இருக்கு. ஸோ வீட்டில் நம்ம ஹீரோயின் வந்து அவளோட கிளைண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போது அந்த கிளைண்ட், "நாளைக்கு நான் உங்களை பார்க்கில் மீட் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு, நமக்கு தெரியாமல் அவள் யாரை மீட் பண்ண போகிறா அப்படின்னு அந்த ரெக்கார்டிங் எல்லாம் கேட்டுட்டு நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் பின்னாடியே அவனும் அசிஸ்டண்ட்டும் போய் மறைஞ்சுண்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கிளைண்ட் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் பாடியெல்லாம் காட்டுறான். அதுக்கப்புறம், "என்னோட பைசப்ஸை பாருங்க" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவன் என் கூட நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு டோரையுமே லாக் பண்ணிடுறான். நம்ம ஹீரோக்கு ரொம்ப பயமாகிட்டு அவன் ரோடை லாக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வெளியில் வந்துட்டு நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க, என் பின்னாடியே வந்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் ஒரு வேளை பணக்காரனாக இருப்பான், அதனால ஹீரோயினுக்கு பிடிச்சிரும் போல அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட நான் யாருன்னு கிட்ட சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள அவன் பயங்கரமாக அடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டு சாரி மேம், இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்னு அங்கேருந்து ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு என்னோட ஜிம் மாஸ்டர் வந்து என்னோட கிளைண்ட், அதாவது என்னோட ஸ்பான்சர் மாதிரி இவனை அனுப்பி விட்டாரு, ஆனால் இவன் தப்பாக பிஹேவ் பண்ண பார்த்தான், ஸோ அதனால தான் அவனை அடிச்சிட்டேன், சாரி நான் வந்து உன்கிட்ட சொல்லாமையும் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஆமாம் இதெல்லாமே ரொம்பவே தவறானது, நீ வந்து எப்போவுமே இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கக்கூடாது, சம்டைம்ஸ் நீயே ஃபெயில் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்குது, எதனாலும் ஃபஸ்ட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஜிம்க்கு போகும்போது அந்த ஜிம் மாஸ்டர் வந்துட்டு எதுக்கு அந்த கிளைண்ட்டை அடிச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண அதனால தான் அடித்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ அந்த ஜிம் மாஸ்டர் நம்ம ஹீரோயினை ரொம்ப லோவாக பேசும்போது அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அவன் யாருக்கோ கால் பண்ணிட்டு இந்த பில்டிங்கவே வாங்குங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அந்த ஜிம் மாஸ்டர் வந்து அதெல்லாம் நம்பாமா ஆமாம் நீ அப்படியே வாங்கிடுவல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டண்ட் ஓடி வந்துடுறாரு. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் காமிச்ச உடனே அவருக்கு வந்து ஒரு கால் வருது, அந்த ஜிம் மாஸ்டர் கிட்ட இந்த பில்டிங்காக வாங்கிட்டாங்க, ஸோ இந்த ஜிம்மையுமே நீங்கள் நடத்த முடியாது, நீங்கள் இங்கேருந்து போகலான்னு சொன்னோடனே அவர் அசிங்கப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஏது உங்ககிட்ட இவ்வளோ பண்ணோம் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு இல்லை அது என்னோட ஃப்ரெண்டு தான் வாங்கியிருக்கான், அவனை அங்கேருந்து போக வைக்கிறதுக்கு தான் நான் போய் சொன்னேன், வேணும்னா சொல்லு அதை நான் உன்னோட பேரில் கூட மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து இல்லை இல்லை அது அவங்க பேரில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவுமே இனிமேல் நான் ஜிம்க்கு வரேன் அப்படின்னு வரான் போல் அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் என்ன இவர் இவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்களெல்லாம் திட்டி அனுப்பி விட்டுறா. அதுக்கப்புறம் பயங்கரமாக நம்ம ஹீரோக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கும்போது அவனுக்கு உடம்பெல்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் அங்கே காட்டுறாங்க ஒரு கேங்ஸ்டர் வந்துட்டு ஹீரோயினோட அப்பா வீட்டுக்கு வராரு. ஆக்சுவலி அவர்கிட்டேருந்து நிறைய பணத்தை அவங்க வாங்கியிருப்பாங்க போல், திரும்ப கொடுக்காம இருக்காங்க. அவர் வந்துட்டு ஒழுங்காக என் பணம்லாம் கொடுத்துருங்க, இல்லைனா இந்த வீடே இருக்காது, இது எல்லாத்தையுமே என் பேருக்கே ஆக்கிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சுத்தமாக என்கிட்ட பணம் இல்லை, எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அவர் அந்த வீடு இனிமேல் என்னோடது அப்படின்னு அவங்க 3 பேர்த்தையும் வெளியே அனுப்பி விட்டுறாரு. ஸோ இவங்களுக்கு போக என்ன இடம் இருக்குது, ஸோ அதனால் ஹீரோனோட வீட்டுக்கு வராங்க. அங்கே ஹீரோ கிட்ட இனிமேல் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம், எங்களோட வீடு வந்து ஒரு கேங்ஸ்டர் பிடுங்கிட்டான், ஸோ இங்கே தான் நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப திமிராக பேசுகிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே பயங்கரமாக கார பொடி அதுக்கப்புறம் ஸ்பைசியாக பண்ணி கொடுத்துட்றான். அவங்க அதை சாப்பிட்டுட்டு வேணும்னே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், முதங்களுக்கு தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வேணும்னே ஹாட் வாட்டரை கொண்டு வந்து கொடுத்துறான். ஸோ அங்கே என்ன நீ ஓவராக பண்ணுற அப்படின்னு அங்கே அடிக்கிறதுக்காக போகிறாங்க. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு உங்களெல்லாம் யார் வீட்டுக்குள்ளே வர சொன்னால் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஸோ அவங்க அப்படியே கீழே படுத்துட்டு நாங்கள் எங்கேயும் போக போகிறது கிடையாது, நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம், நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறதே தெரியல. ஸோ ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிட்டு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், நான் ஒரு கேங்ஸ்டர் மாதிரியும் நான் வந்து உன்னை அடிமைப்படுத்தி வச்சுருக்க மாதிரியும் நடிப்போம், ஸோ ஒன்றை நான் டார்ச்சர் பண்ணுறதை அவங்க பார்த்துட்டு அவங்களே அங்கேருந்து போயிடுவாங்கன்னு சொல்லி ஐடியா கொடுக்குறான். ஸோ அவங்க ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வாங்கிட்டு வந்து ஹீரோவோட முதுகுலையும் ஒட்டி விட்டுறாங்க. அங்கே பார்த்தா இது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பாத்ரூமில் வச்சு அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை ஓட்ட வழியாக அந்த பையன் இருந்தாலும் அவன் பார்த்துட்டு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம இங்கேருந்து போயிடணும், அவன் ஒரு கேங்ஸ்டர் போல் அவளை போட்டு எப்படி திரும்ப அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே பார்த்தா பெட்ரூமில் சவுண்ட் கேட்குது, ஹீரோயின் தலையில் அடிபட்டு கட்டு போட்டிருக்க மாதிரி ஹீரோ அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கான். அவங்க நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து ப்ளீஸ் என்னையும் கூட்டிகிட்டு போங்க, என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு அழறா. அவங்க வேகமாக அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஒரு வழியாக அவங்க பிளான்மே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு போல். இந்த 3 பேர்ட்ட பணம் கூட இல்லை போல், ஸோ அதனால் டஸ்ட்பினில் போயிட்டு மிச்சம் மீதி போட்டிருக்க சாப்பாடெலாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரொம்ப கேவலமாக. அங்கே பார்த்தா அந்த சியா இருந்தால அவள் பார்த்துட்டு இதெல்லாம் அந்த ஷென்னோட அம்மா அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன அங்கிள் ஆண்டி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அவள் வீட்டில் தாம்மா இருக்கலான்னு போகணும், எங்கள் வீடு வந்து ஒரு கேங்ஸ்டர் பிடுங்கிட்டான், அங்கே பார்த்தா அவளே ஒரு கேங்ஸ்டர் கூட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கா போல், அவன் போட்டவளை பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கான்னு சொன்ன உடனே அவளுக்கு தான் தெரியும்ல, ஸோ
உடனே அவள் வந்துட்டு இல்லை இல்லை அவங்க உங்ககிட்ட போய் சொல்லி நடிச்சிருந்துருக்காங்க, அவள் வந்துட்டு ஒரு நார்மலான பர்சன் தான், அவன் ஒன்றும் கேங்ஸ்டர்லாம் கிடையாதுன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இவங்க நம்மளை குப்பையிலலாம் எடுத்து சாப்பிட வச்சிட்டாங்களா அப்படின்னு அந்த கேங்ஸ்டர் கிட்ட போயிட்டு அந்த ஷென்னை வந்து உங்களுக்கு நான் தரேன், அவளை என்னனாலும் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு வீடை மட்டும் திரும்ப தந்துடுங்கன்னு சொன்ன உடனே அவனுமே பொண்ணு ஏமாந்தவன் போல. ஸோ அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இங்கே ஹீரோயினோட அப்பா வந்துட்டு அவளுக்கு கால் பண்ணிட்டு நான் உங்கள் அம்மாவோட கிரேவ் யார்டில் தான் இருக்கேன், நான் வந்து உங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு குடிச்ச மாதிரி பேசின உடனே அவளுமே என்னாச்சு இந்த ஆளுக்கு அப்படின்னு அங்கே போயிடுறா. அங்கே பார்த்தா அவங்க அம்மாவோட கிரேவ் யார்டுக்கு முன்னாடி உட்காந்து அவர் குடிச்சிட்டு அலறாரு. நான் அவனை நல்லாவே பார்த்துக்காம விட்டுட்டேன்மா, அவங்க அம்மா இருந்தப்போ நான் அவனை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேனோ அவள் இல்லாதப்போ நான் அவனை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், அவங்க அம்மா இல்லைனால தான் நான் இந்த மாதிரி போயிட்டேன், உங்கள் அம்மா இருந்தப்போ நான் நல்லாவே பார்த்துக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. நம்ம ஹீரோயினும் சரி அழாதீங்க அப்படின்னு அங்கே இருக்க ட்ரிங்க் எடுத்து குடிச்சிடறா லூசு மாதிரி. ஸோ அவள் அப்படியே அங்கவே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அவள் கண்ணை திறந்து பார்க்கும்போது பார்த்தா அவள் வந்துட்டு ஒரு கிளப்பில் தான் இருக்கா அந்த கேங்ஸ்டர் கூட. அவள் வந்துட்டு நம்ம இப்படி தான் தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கத்துதாப்போ அந்த கேங்ஸ்டர் வந்துட்டு இன்னைக்கு இது என்னுடையது, உன்னை யாருமே இங்கே காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங்காக அந்த கிளப்க்கு வந்திருப்பான் போல. அங்கே நம்ம ஹீரோனோட அம்மா அப்பா பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அவன் சிசிடிவிலாம் செக் பண்ணிட்டு வேமா அந்த ரூமில் போய் அந்த கேங்ஸ்டரை அடிச்சுட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அங்கே ஹீரோயினோட அம்மா அப்பா வந்துட்டா நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ஹீரோ கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து உங்களெல்லாம் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லிடுறேன். ஸோ அங்கே காட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க இழுத்துட்டு போயிட்டு பயங்கரமாக அடி போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட ரொம்பவே தேங்க்யூ என்னை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அங்கே மயக்கம் போட்டுறா. நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. அவள் சாப்பிடாம இருந்திருப்பா போல், அதனால தான் இந்த மாதிரி அவள் ஆகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க அந்த சியாவும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் பிளான் போடுறாங்க. நம்ம ஹீரோயின் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல போல், ஸோ 2 பேருக்கும் டிவோர்ஸ் வாங்க வைக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணுறாங்க. இந்த சியா வந்து ஹீரோ வீட்டில் இருக்கும்போது அவன்கிட்ட போயிட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு கேட்குறா. அவன் ஏன் உங்கள் வீட்டில் ரூம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் உங்கள் வீடு வழியாக க்ராஸ் பண்ணிட்டு இருந்தேன், அப்போது என் மேலே அழுக்கு தண்ணியெல்லாம் பட்டுருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவனும் சரின்னு சொல்கிறான். பார்த்தா அவன் வந்துட்டு செடியூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டு நம்ம ஹீரோவை செடியூஸ் பண்ண பார்க்குறா. அப்போ நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளி விட்டார். அந்த ட்ரெஸ்ஸோடவே போகிற வரவங்களாம் பார்த்துட்டு ஏன்னா இந்த பொண்ணு இப்படி நிற்கிது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அவள் அந்த சியாவை பார்த்துட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே போயிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு என் மேலே உனக்கு எந்த சந்தேகமும் இல்லைல்ல அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நான் எதுக்கும் நான் சந்தேகப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சியா அசிங்கப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கு அங்கே ஜாவ் வந்துருப்பா போல். நம்ம ஹீரோயின் ஹீரோ பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஜாவ் வந்துட்டு ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து உன் ஹஸ்பண்ட் மேலே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, அவன் பண்ணுறதெல்லாம் பணக்கார பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் எப்படி அவன் ஏழைன்னு சொல்கிறான் நீயும் நம்புறேன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்ததெல்லாம் கேட்டுறான். அப்போ ஜாவ் வேமா அங்கே எந்திரிச்சு போயிடுறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் டவுட் பண்ணல, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறா. ஆனால் நம்ம ஹீரோக்கே தெரியுதா அந்த மாதிரி பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அப்ராட்லேருந்து வர. அவள் நம்ம ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் போல். அவளுக்கு நம்ம ஹீரோவை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை. ஸோ அங்கே பார்த்தா அந்த சியா தான் இந்த நானியானை வர வச்சிருப்பா போல். பிகாஸ் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த நானியானை பற்றி. அவகிட்ட உனக்கு தெரியுமா உனக்கு பிடிச்ச ரொம்ப சாங் வந்துட்டு வேற ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னு. ஸோ அவளோட டீட்டெயில்ஸ்லாம் கொடு, நான் வந்து என்னோட சாங் அடையாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் வந்து அங்கே பாக்ஸிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நானியான் அங்கே போயிட்டு நீ ஒழுங்காக சாங்கை டிவோர்ஸ் பண்ணிடு, நானும் சாங்கும் தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம், வேற வழி இல்லாமல் தான் உன்னை மேரேஜ் பண்ணியிருப்பான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நான் யார் பேச்சும் கேட்டுட்டு சாங்குக்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு நான் யாருன்னு யாராச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ தெரியுமே அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீ எங்கே அவளை பார்த்துன்னு கேட்கும்போது இல்லை நான் வந்து சும்மா கேட்டேன் அப்படின்னு போய் சொல்லிடுறா. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியலை, எப்படி அவளுக்கு திடீர்னு நானியானை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயின்காக. அங்கே அந்த நானியான் வந்திருப்பா போல். அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு வேகமாக வரான் அப்படின்னு அங்கே அப்படியே மயக்கம் போகிற மாதிரி ஆக்ஷன் போடுறா. நம்ம ஹீரோ போயிட்டு அவளை பிடிச்சோன்னே அங்கே ஹீரோயின் வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறா. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட அங்கே எதுவுமே சொல்லலை. அப்புறம் பார்த்தா ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. அங்கே பார்த்தா அந்த நானியானை ஹீரோ வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான் போல். நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கா,
நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, அவள் ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு பிடிக்கல, ஸோ என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொன்னா, அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும், அவன் என்கிட்ட சொன்னா நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு, இப்போ அவள் வந்தோடனே உனக்கு அவளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா, அப்போ நீ என்ன மேரேஜே பண்ணியிருக்க கூடாதுல்ல, என்கிட்ட சொல்லியிருந்தா உன்னை நான் மேரேஜ் பண்ணியிருக்க ஃபோர்ஸும் பண்ணியிருக்க மாட்டேன்ல, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, இது தப்பு ஃபுல்லாக உன்னோடது தான் அப்படின்னு சொல்கிறா. அங்கே அந்த நானேன்னு வந்துட்டு நீ ஒன்றும் அந்த மாதிரி நினைக்காத அப்படின்னு வேணும்னே மயக்கம் போடுற மாதிரி நம்ம ஹீரோ மேலே விழறா. நம்ம ஹீரோ அவளை பிடிக்கும் போது நீ அவளை நல்லா பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள எதுவும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், இவ்வளோ பெரிய விஷயத்த நீ ஏன் என்கிட்ட மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோக்கு டிவோர்ஸ்ன்ற வார்த்தையை கேட்டோடனே ரொம்பவே கஷ்டமாகிறது. அதுக்கப்புறம் அங்கே ஜிம்மில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினோட கோச் அங்கே வந்துட்டு நான் வந்து ஒரு ஆஃபர் வச்சுருக்கேன், இப்போ வரப்போகிற வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் நீ வந்து தோற்று போயிரு வேணும்னே, நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, நான் எப்போவுமே பாக்ஸிங்கை பணத்துக்காக பண்ணது கிடையாது, நான் வந்து என்னோட பேஷன் நான் அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு திரும்பவுமே ஹீரோயினை கூப்பிட்டு பேசுகிறான். பட் ஹீரோயின் வந்துட்டு என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அங்கே அந்த சியா வந்ததெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பா போல். அவள் அந்த கோச் கிட்ட போயிட்டு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வின் பண்ணீங்கல்ல ஒரு மேட்ச், அதுவுமே நீங்கள் பணம் கொடுத்து தான் வின் பண்ணீங்க போலையே, உங்கள் கோச் தான் அப்படி சொல்கிறாருன்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. நம்ம ஹீரோயின் அப்படிலாம் கிடையாது, நான் வந்து எப்போவுமே பணத்துக்காக ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறா. அங்கே பார்த்தா அவர் வந்து ஒரு ரெக்கார்டிங்கை காட்டுறாரு, வாய்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இவ தான் சொன்னா அப்படின்னு, ஆப்போனண்ட்டுக்கு காசு கொடுங்க அப்படின்னு ஹீரோயின் வாய்ஸை சேஞ்ச் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே இந்த பிரச்சனை தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் வந்துடுறாங்க. அசிஸ்டண்ட் ஆல்ரெடி அங்கே இருந்த நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த கோச் காசு கொடுக்கலாம் அப்படின்னு பேசுறது ரெக்கார்ட் பண்ணியிருப்பான் போல், அவனுக்கு எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து காட்டணுன்னு அங்கே ரிப்போர்ட்டர்ஸ்லாம் புரிஞ்சுக்கிறாங்க அந்த கோச் தான் கெட்ட வரதுக்கப்புறம் இந்த சியாத இந்த மாதிரி சொல்ல சொன்னேன் அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்துட்டு நான் தான் லாங்ஃபன் கம்பெனியோட சிஇஓ, நான் தான் ஆக்சுவலி இந்த பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்கே ஸ்பான்சர் பண்ண போகிறேன், என்னோட ஒய்ஃப் தான் ஷேன், அவள் எப்பவுமே போய் சொல்ல மாட்டா, அவள் கண்டிப்பாக இதுலேயும் வின் பண்ணி காட்டுவா, ஃபஸ்ட்டு போட்டிலையுமே அவள் வந்து அவளோட ட்ரைனிங் அண்ட் அவளோட ஹார்ட் ஒர்க்னால தான் வின் பண்ணா அப்படின்னு பேசின உடனே அங்கே ரிப்போர்ட்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் புரிஞ்சிடுது நம்ம ஹீரோயின் ரொம்ப நல்லவ அப்படின்னு. ஸோ அவங்க எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இப்போ திரும்ப ஒரு போய் நீ தான் சிஓன்னு எதுக்கு என்கிட்ட சொல்லலை, எத்தனை தடவை நான் உங்ககிட்ட கேட்டிருப்பேன், என்கிட்ட ஏதாச்சும் மறக்கிறியா அப்படின்னு, ஏன் நீ என்கிட்ட போய் சொன்ன, நீ வந்து நானேன்னு வந்ததுக்கப்புறம் எல்லா உண்மையும் சொல்கிற, நமக்குள்ளே எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோக்கு இவளை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுனே தெரியல. நைட் போல் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜாவ் கூட உட்காந்து அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. அவள் சொல்கிறா நான் சாங் கிட்ட டிவோர்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு. அப்போது ஜாவ் வந்துட்டு எதுக்கு திடீர்னு இந்த முடிவுன்னு சொல்லும்போது அவன் என்கிட்ட நிறையவே போய் சொல்லியிருக்கான், இப்போ அந்த நான் யான் வேறு அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒருத்தன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஆஃபர் பண்ணுறா ட்ரிங்க்கை. ஹீரோயின் வேண்டான்னு சொல்லும்போது ஜாவ் வந்துட்டு இப்போ தான் நீ சாங் வேண்டான்னு சொல்கிறேன்ல, அப்போ இவன்கிட்ட சும்மா பேசு அப்படின்னு சொன்ன உடனே அவளுமே சரின்னு சொல்கிறா. ஸோ பேசும்போது அந்த ஜாவ் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறா. அவன் ஹீரோயினோட கையெல்லாம் பிடிச்சி பேசிகிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ வந்திருப்பான் போல் ஹீரோயினை தேடிட்டு. இங்கே இவனை பார்த்துட்டு ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு நீ கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லாதப்போ எதுக்கு நீ இவனை திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு அவன் வெளியில் போயிடுற. ஹீரோமே பின்னாடியே போகும்போது அவன் வேணும்னா ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஹீரோ அசிஸ்டண்ட்க்கு கால் பண்ணிவிட்டு அந்த காரை ட்ராக் பண்ண நம்ம அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிடுறான். பார்த்தா ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்தா அவனோட நான் ஏன் தான் இருக்கா, அவள் தான் இந்த மாதிரி கிட்னாப் பண்ணிட்டு வர சொல்லியிருப்பா போல். அவள் சொல்கிறா எனக்கு சாங்கை ரொம்பவே பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து அவனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன், பட் அவனுக்கு என் மேலே எந்த ஒரு இஷ்டமும் கிடையாது, உங்களுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன், நான் பண்ணிட்டேன், இப்போ இந்த உலகத்தில் நீ இருக்கவே கூடாது, இருந்தேன்னா அவனுக்கு என் மேலே லவ்வே வராதுல்ல அப்படின்னு அவள் வந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிட்டு நம்ம தான் ஹீரோ தப்பாக புரிஞ்சுட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு. அங்கே ஒரு ஷார்ப்பான கல் இருக்குது, அதை வச்சு அவள் கையில் இருக்க கயிறை கல்கிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையும் அடித்து போட்டுட்டு அந்த நானியானும் பயங்கரமாக அடிக்கிறா. அப்போ நீ என்னை ஏமாத்திருக்கியா, சாங்கை வந்து நான் தப்பாக புரிஞ்சுக்கணும் நீ பண்ணியிருக்க, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, நீ ரொம்பவே கேவலமானவ, நீ வந்து அவனை சஜஸ்ட் பண்ணவும் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறா. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை போலீஸில் பிடிச்சி கொடுத்துறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்பவே சாரி அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ லவ்க்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது சகஜம்தான், நீ ஒன்றும் இதுக்காக வரி பண்ணிக்காத, நாளைக்கு நடக்க போகிற சாம்பியன்ஷிப்பில் நீ கண்டிப்பாக வின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா.
நெக்ஸ்ட்டே காட்டுறாங்க நிறைய சப்போர்ட்டர்ஸ் நம்ம ஹீரோயினுக்கு தான் இருக்காங்க. அங்கே பார்த்தா ஆப்போனன்ட் நம்ம ஹீரோயினை அடிக்கிறா. ஆனால் ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அவளை நாக் அவுட் பண்ணிடுறா. அங்கே அவளை சாம்பியன்ஷிப்புமே அறிவிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்கிறா. ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் அவளுக்கு ட்ராஃபிலாம் கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோவுமே அவன் தானே ஸ்பான்சர். ஸோ அங்கே போய் நிற்கிறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு நான் எவ்வளோ தான் உடஞ்சாலும் எப்போவுமே என் கூட இருந்தது என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான். ஸோ என்னோட சாம்பியன்ஷிப்பை நான் அவருக்கு தான் கொடுக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே இப்போ நீங்கள் கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே சிரிச்சிட்டு ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்குறான். இதோட ஹாப்பி எண்டிங்காக அந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.